Formula will start the session. Welcome to the uh, welcome to the session. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? என் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஓகே, பர்ஃபெக்ட் Clear. பர்ஃபெக்ட். வெல்கம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான 3 மினரல் பத்தி பார்க்க போறோம், ரைட்டா? நான் நிறைய டைம் அகிலா பேசி கேட்டிருக்கேன், பட் ஐ எம் ஆல் எக்ஸைட்டட் ஒன் மோர் டைம், சூப்பர் எக்ஸைட்டட். சரி, பிஃபோர் ஐ இன்வைட் அகிலா, வீட்டில் உங்க எல்லார் வீட்லயும் அம்மா இருப்பாங்க, மேரிட்னா ஸ்பவுஸ் இருப்பாங்க, இன்னும் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அண்ணி, அத்தை, whatever எல்லாரும் இருப்பாங்க. மெயினா நம்ம வீட்ல நம்ம அம்மா இருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க, ரைட்டா? எல்லாம் டோட்டலா இது பாலுல இருந்து யூ தி மேனேஜ் எவ்ரி திங். கரண்ட் பில்ல இருந்து எங்களுக்கு மென் எங்களுக்கு பெரிய பெரிய வேலைகள் இருக்கு. துரந்தர் கலெக்ஷன், உலக உலக சண்டை, வேர்ல்டு வார், ட்ரம்ப் பத்தி, இது மாதிரிலாம் பயங்கரமான விஷயம்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். நீங்க தான் ஆல் த உமன் எவ்வளவு, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி உமன் கேன் அக்ரி வித் திஸ். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி மென் கேன் அக்ரி வித் திஸ். அக்ரி பட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சிம்பிள் ஏதாவது போடுங்க, ஏதாவது ஒரு இமோஜி போடுங்க. ஸோ எங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் முக்கியமான வேலைகள்லாம் ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுங்க, ஆல் த உமன், ரைட்டா? நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுல இருந்து அம்மா பார்த்துருக்கேன். அப்புறம் கிட்டத்தட்ட மேரிட் ஃபார் 20 சரி, அம்மா இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க. ஓகே. 20 years of marriage. 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜா? ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரி, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற அந்த உமன், அவங்க ஹெல்த்தை மேனேஜ் பண்றதும் தெரியாது, மேனேஜும் பண்றது இல்ல, அது என்னன்னு கூட தெரியாது, ரைட்டா? ஏஜ் ஆயிடுச்சு, ஏஜ் ஆகுது, 30ஸ்குள்ள வந்துட்டேன், 40ஸ்குள்ள வந்துட்டேன், நான் டயர்டா இருக்கேன், ஹேர் ஃபால் ஆகுது, நான் எப்போதுமே எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஆனா இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. என்னன்னு கூட தெரியும். பக்கத்து வீட்டுல இருக்கா, எங்க எய்த்து வீட்டுல இருக்கா, கசனுக்கு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கா, எல்லாருமே வி ஜஸ்ட் இக்னோர். யாரும் அது ஒரு பிரச்சனைன்னு வர வரைக்கும் யாரும் எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸோட டெஃபிஷியன்சி தான் காலப்போக்கில் டிசார்டரா மாறும். டிசார்டர்லாம் சேர்ந்துதான் டிசீஸா மாறும். டிசீஸ்னு வந்த பிறகுதான் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எடுக்கிறது, இது பண்றது, அதை பண்றதுன்னு போய் வி ட்ரீட் தெம். ஆனா பேசிக்கா இந்த இந்த நம்மளோட பியூட்டிஃபுல் பாடி அது கொடுக்க வேண்டிய நியூட்ரிஷனை கரெக்டா கொடுத்தா அது எந்த விதமான பிரச்சனைக்குள்ளேயுமே போகாது. எஸ் ஆர் நோ? ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ கேன் அக்ரி வித் மீ. ஸோ இன்னைக்கு அதை பத்தியான ஒரு அவேர்னஸ் மட்டும் கிடையாது. யூ கோன் கெட் த சொல்யூஷன். Stay till the end of the session. You will get the solution. Personally, how we are taking care of the World Health Organization, இந்தியால நம்ம கவர்னிங் பாடி எல்லாம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு மில்லிகிராம்ஸ் அயன் தேவை, இவ்வளவு மில்லிகிராம்ஸ் கால்சியம் தேவை, இவ்வளவு மில்லிகிராம்ஸ் மெக்னீசியம் தேவைன்னு தெரியும். ஆனா we ignore. We don't even care. We don't even know. அது என்னன்னு கூட தெரியாது, அது எதுல இருக்குன்னு தெரியாது, அது நம்மளுக்கு எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு தெரியாது. இது என்னன்னா, இது ஒரு அக்கேஷனலா அயன் கொடுக்குறேன், அக்கேஷனலா கால்சியம் கொடுக்குறேன் இல்ல, எவ்ரி சிங்கிள் டே எனக்கு உடம்புக்கு தேவையானதை கொடுக்குறேன்னா இல்லையான்றதுதான் கேம். அகிலா வில் எக்ஸ்பிளைன். அகிலா இஸ் a certified nutritionist. She is into this industry for last 20 years. 20. எனக்கு தெரிஞ்சு we have given service to more than 50,000 clients. 50,000 கிளைண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கு எந்த சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு ரிசல்ட் வர வச்சு, இட்ஸ் a pure blessing, right? So open your mind, open your notepad, open your pen, capture the ideas, capture the information, very very important. I'll pass on to Akila. Thank you, Satish. Hi, everyone. The audio and video is clear, Elia. Can just somebody confirm? Yeah, clear. Yeah, perfect. Thank you so much. So, welcome all. இன்னைக்கு நம்ம women's health பத்தி பார்க்க போறோம், and Satish was beautifully explaining about the different women. நம்ம ஒருத்தரோட
லைஃப்லயும் இருக்கக்கூடிய விமென். பட் ஐ ஃபீல் விமெனோட ஹெல்த் பாத்துக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கும் இட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். வி ஆல் ரிமெம்பர் தட் ஒன் டே இன்னைக்காச்சும் ஒரு நாள் வெரி ரேர் அக்கேஷன் the women is unwell or வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தங்களுக்கு டெலிகேட் பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ரியலி டஃப். அண்ட் முக்கியமா அதுல அயர்ன் அண்ட் கால்சியம் மெக்னீஷியம் பத்தி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் தட் த டெஃபிஷியன்சி ஆஃப் அயர்ன் அண்ட் calcium magnesium does is going to directly impact the men of the family as well. கரெக்டா? எவ்வளோ வாட்டி உங்களோட ஒய்ஃபோட பீரியட்ஸ் டைம்ல போய் வாய் கொடுத்து வாங்கி கட்டியிருக்கோம்ல, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஐ திங்க் இட் இஸ் அ காமன் திங் தட் ஹேப்பன்ஸ் இன் ஆல் ஆஃப் அவர் ஹோம்ஸ். பட் வென் வி டீப் டைவ் இன் டு இட், ஓகே என்னைக்கோ ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் அப்படிங்கறத தாண்டி, ஓகே why is this irritation happening at the first place? Why is this tiredness happening at the first place? எதனால வந்து அவங்களோட அந்த இரிட்டேஷன் வந்தது அப்படின்னு நம்ம ரொம்ப கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பாக்குறப்போ சில விஷயங்கள், ஐ எம் நாட் சேயிங் எவ்ரி டைம் தட் இஸ் த ரீசன், பட் தென் சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் சென்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல், 55% ஆஃப் விமென் இன் டிஎன் வந்து அனிமிக்கா இருக்காங்க, அண்ட் ஆல்சோ இன் தேர் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். அதாவது அவங்களோட 20ஸ்ல இருக்கக்கூடிய விமெனுக்குமே வந்து நம்ம ரொம்ப காமனா இன்னைக்கு பாக்குறோம். அண்ட் சதீஷ் மென்ஷன், நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னா வாட் வி டூ, பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கா இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி செக் இல்லையா? ஸோ அங்க கரண்ட் இல்லையா, எங்கேயும் இல்லை, ஓகே என்னோட ஃப்ரெண்டுக்கும் அயர்ன் டெஃபிஷியன்சி, எனக்கும் அயர்ன் டெஃபிஷியன்சி, எனக்கும் டயர்டா இருக்கா, அவங்களுக்கும் டயர்டா இருக்கா, ஓகே குட் அப்படிங்கிற மாதிரி. பட் இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, அதை வந்து நம்மளால ஒரு சில சின்ன சின்ன டிசிப்ளின், ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் மூலியமா நம்மளால ஓவர் கம் பண்ணி நல்லா எனர்ஜெட்டிக்கா ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னா வை நாட்? அதுதான் த ஹோல் தாட் ப்ராசஸ். ஸோ குவிக்லி பிஃபோர் ஐ பிகின், அயர்ன் டெஃபிஷியன்சி நம்மள சில பேருக்கு இப்போ இருக்கலாம், அதனால நம்ம இந்த கால்ல இருக்கலாம். ஆர் நம்மள சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நம்ம இங்க இருக்கலாம். இல்ல இது என்னதோ ஒரு செஷன் சொல்றாங்க, என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஜெனரல் கியூரியாசிட்டியில நம்ம இன்னைக்கு இருக்கலாம். ஆர் இன்னைக்கு கத்துக்கிற இன்ஃபர்மேஷன் என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு யூஸ் ஆகலாமே அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல இன்னைக்கு நம்ம இருக்கலாம். ஸோ வாட் எவர் இஸ் யுவர் இன்டென்ஷன், உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரியலனாலும் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. You're not being judged here. But before we start, iron deficiency பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களை you can just put it in the chat box. Maybe iron deficiency இருந்தா இந்த விஷயங்கள் இருந்துச்சு, or எனக்கு இருந்தது, என் ஃப்ரெண்டுக்கு இருந்தது, anything that you have come across, or இந்த விஷயம் பண்ணா நல்லது, அந்த மாதிரி anything that you have heard of, you can just post it in the chat box quicker. Satish, chat with everyone is on. Okay, we have giddiness, yes. Tiredness, yes. Hair fall, ரொம்ப நிறைய பேர் வந்து ஹெல்த் பாத்துக்கணுங்கிறத தாண்டி என் ஹேரை பாத்துக்கணுங்கிறது. Okay, dates is good for iron deficiency, yes. Due to iron deficiency, okay, delay in periods, hypoglycemia, hemoglobin reduction, hair fall, headache, low ferritin, anemic, giddiness, stress. Okay, இத்தனை விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. Perfect. Thank you so much everyone. So இத்தனை விஷயங்கள் we have come across, எங்கேயோ ஒரு இடத்துல இதை வந்து நம்ம come across பண்ணிருக்கோம். Oxygen carried will be less. Wow. Irregular periods, amazing. Thank you so much. Breathing difficulty, can't remember
ஓகே, காண்ட் ஃபோக்கஸ் ஃபார் அ லாங் டைம். வெரி ட்ரூ. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இல்லையா? பட் இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரு ஸ்கூல் போற குழந்தை யூனோ வென் த சைல்ட் இஸ் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னால அப்படின்னு சொன்னா, அது எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகும்? நீ ஒழுங்கா கவனிச்சிருந்தா எப்படி இந்த மார்க் வராம போயிருக்கும்? அப்படிங்கிற மூட்ல வந்து அது திருப்பியும் அந்த குழந்தைய நோக்கியே ரீடைரக்ட் ஆகுமே ஒழிய, சம்வேர் வென் வி திங்க் த்ரூ இட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங் பிஹைண்ட் இட், ஒருவேளை அயன் டெஃபிஷியண்டா இருக்காங்க அப்படின்னா, வை நாட் அட்ரஸ் தட்? இந்த கிடினஸ் சம்படி போட்டிருந்தாங்க. ஐ ஹவ் ப்ராக்டிகலி சீன் பீப்புள் வேலை பண்ணிட்டே இருக்கப்போ, எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் ஒரு விஷயத்த நம்மள்ட்ட அசைன் பண்றப்போ அதை ரொம்ப சின்சியரா பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, வென் பீப்புள் ஒர்க், ஐ ஹவ் லிட்ரலி சீன் பீப்புள் ஆஃபீஸ்ல டேபிள்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ, ஐயோ அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு யூனோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்து அயன் டெஃபிஷியண்டா இருக்காங்கன்னு சொல்லி இமீடியட்டா தட் கெட்ஸ் அட்டெண்டட். ரொம்ப சிங்கிள் டிஜிட்ல 6, 4, 5 இந்த மாதிரி எல்லாமே வந்து வி ஹவ் பர்சனலி சீன். ஸோ இது வந்து ஆல் ஆஃப் அஸ் நோ த இம்பாக்ட். ஸோ இது ஒண்ணுதான் இம்பாக்ட்னு கிடையாது, பட் நிறைய விஷயங்கள்ல வந்து அதோட இம்பாக்ட் இருக்கு. பட் இப்போ ஒருத்தங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி ஒண்ணுதான் காரணம்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுது என்னோட ஹீமோகுளோபின் லெவல் கம்மின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சப்புறமும் அதை நெக்லெக்ட் பண்றது ஃபார் அ லாங்கர் ரன், இட் இஸ் டெஃபினெட்லி நாட் குட். ஓகே, ஏன் அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி அவங்களோட யங்கர் ஏஜ்ல இருக்கிறப்போ அந்த டயர்ட்னஸை தாண்டி ஒரு மோட்டிவேஷனோ ஒரு பண்ணணுங்கிற ஒரு வெறி எதுக்காகவோ இருக்கிறப்போ அந்த ஒரு வைராக்கியத்துல நிறைய விஷயம் பண்ணிடுறாங்க. பட் தென் அந்த விஷயங்கள் கேரி ஃபார்வர்ட் ஆகி வென் தே கெட் மேரிட், வென் தே வுட் வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி, அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல போகிறப்போ அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் பாக்குறாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் அந்த when the baby is born, அம்மா வந்து அயன் டெஃபிஷியண்டா இருக்கிறப்போ அது வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் processes to be followed, and other leads to a lot of other unnecessary things. But அந்த சாப்பிடுற வயசுல ஒழுங்கா நம்ம சாப்பிட்டு ஒழுங்கா நம்மளோட அந்த ஹெல்த்தை பார்த்திருந்தோம்னா ஹோப்ஃபுல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்ல ஸ்மூதா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. So understanding about iron அப்படின்னா somebody told dates is good for iron deficiency. I mean iron deficiency overcome பண்றதுக்கு இது வந்து it's a very basic general knowledge that all of us know. அது தெரிஞ்சுமே ஏன் நம்மளுக்கு வந்து இத்தனை சதவீதம் வந்து அயன் டெஃபிஷியண்டா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய நேரங்கள்ல அந்த நாலேஜ் இருக்கும். பட் அந்த நாலேஜை வந்து கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல நம்மளோட டயட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ லாட் ஆஃப் அஸ் லூஸ் அவுட். அண்ட் ரொம்ப முக்கியமா டேட்ஸ்னா நான் எத்தனை டேட்ஸ் சாப்பிடணும், அதை எத்தனை நாளைக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பீப்புள் ஜென்ரலி ஹேவ். அண்ட் அதை தாண்டி வாட் அதர் திங்ஸ் தட் ஐ கேன் டூ அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு தோ வி ஹேவ் தட் நாலேஜ், நம்மளோட பிஸி ஸ்கெடியூல்ல நம்ம போறப்போ லாட் ஆஃப் டைம்ஸ் இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஓகே, நான் ஒரு நாள் டேட் சாப்பிடாததுனால எனக்கு என்ன ஆயிட போகுது, பரவாயில்ல பாத்துக்கலாம், நான் வீக்கெண்ட் டேட் சாப்பிட்டுக்கிறேன், இந்த மாதிரி a lot of people tell me. But then on a consistent basis நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் டெஃபினட்டா will help us with better iron levels. So இதுல என்னென்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி I would like to tell you that on a daily basis நம்மளோட உடம்புக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா we call them as மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் நம்மளோட உடம்புக்கு அது தேவை, ஆனா அது கண்டிப்பா தேவை. ஓகே, நம்ம we always focus on our macros. ஸோ நமக்கு வந்து மேக்ரோஸ்க்கு எந்த குறையும் இல்லை. நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம இட்லி, பொங்கல், பூரி ஆர் உப்மா ஆர் இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி நம்ம எந்த ஃபார்ம்ல எந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து மேக்ரோஸ்க்கு குறை இல்லாத அளவுக்கு ரைஸை வந்து ஒரு சில மேக்ரோஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிறோம். பட் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது
இன்னும் ரொம்ப கம்மி அளவு தான் தேவை. பட் வென் வி இக்னோர் இட், இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி குட் ஆன் லாங்கர் ரன். ஸோ ஒரு சின்ன ஒரு அனாலஜி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா சமைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு கிரேவி வைக்கிறோம் அப்படின்னா, வி ஆட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் போடுறோம். கருவேப்பிலை போடுறோம், ஒரு கொத்தமல்லி போடுறோம், தேங்காய் அரைச்சு ஊத்துறோம். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வாயில போடுறோம். எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வி ஹவ் டேக்கன் இட் சம்வேர். ஓகே, ஸோ எடுத்துட்டு போயிட்டு அங்க சர்வ் பண்றப்போ வி டோன்ட் ஹாவ் எனி திங் எல்ஸ். ஒரு பிக்னிக் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்துட்டு போய் சர்வ் பண்றப்போ வி ரியலைஸ் தட் சால்ட் மட்டும் போட மறந்துட்டோம். இவ்ளோ வண்டி வண்டியா வெங்காயம் போட்டோம், எல்லாம் போட்டோம். ஒரு ஸ்பூன் சால்ட் தான், அதுதானே போடல, பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னா பீப்புள் மே நாட் ரியலி என்ஜாய் தட் ஃபுட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ அளவுக்கு நிறைய போட்டு ஒரு விஷயம் மேக்ரோஸ் நம்ம கொடுத்தாலும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவையான அளவுக்கு இருக்கல அப்படின்னா அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் சர்டன் திங்ஸ், ஆர் நான் நல்லா தானே சாப்பிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சில டெஃபிஷியன்சிஸ் வரதுக்கான காரணம் இஸ் when we ignore these micronutrients. ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ்ல டெஃபினட்டா அயர்ன் வந்து பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பை எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் பார்ப்பாங்க, இரிட்டேஷன், பேல் ஸ்கின் பார்ப்பாங்க. முன்னாடி ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் ஸ்டில் டூ இட். முன்னாடி வந்து டாக்டர் கிட்ட போனா ஃபர்ஸ்ட் தே செக், இல்ல இந்த கண்ணுக்கு கீழே வெளியிலேயே ஒருத்தவங்க அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் நோட்லாம் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் ஆர் ஸ்டில் டூயிங் தட். அந்த மாதிரி இன்னும் ஸ்கின்னுமே வந்து பேல்னஸ் இருக்கிறது, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். சில பேர் வந்து ஒரு 10 அடி தான் நடப்பாங்க, மூச்சு வாங்குதுன்னு உட்காந்துப்பாங்க. டிசீனஸ், ஹேர் ஃபால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வி கீப் ஹியரிங். ஸோ இதுல அயன் ரிச் ஃபுட், as we all know, கிரீன்ஸ் வந்து அயன் ரிச், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஜென்ரலி நான் வெஜிடேரியன்ல கிடைக்கக்கூடிய அயன் சோர்சஸ்க்கு வந்து பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கு தேன் வெஜிடேரியன் அயன் சோர்சஸ். பட் அஃப்கோர்ஸ் இஃப் ஐ ஆம் அ வெஜிடேரியன், ஐ கேன் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அயன் டெஃபிஷியன்ட் நான் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிக்க முடியாது. பட் இஃப் யூ ஆர் அ நான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல வந்து அயன் வந்து டெஃபினெட்லி அவைலபிளா இருக்கு. பட் இதுலயுமே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, அதை வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. வை? பிகாஸ் a lot of times நான்வெஜ், இப்போ ஐ கம் அக்ராஸ் சம் பீப்புள் ஹூ டெல் மீ, ஓகே நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனா நான் வீட்டுல சமைக்க மாட்டோம், ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், நான் வெளியில மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ வெளியில சாப்பிடுறப்போ அகெயின் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் லைக் ஓகே அயனுக்காக நான் வெளியில நான்வெஜ் சாப்பிடுறேங்கிறப்போ இட் டஸ் நாட் ஹாவ் அந்த அயனுக்கான விஷயத்த மட்டும் தனியா நமக்காக சமைச்சு கொடுக்கல. கரெக்டா? அதுல ஒரு ரீயூஸ்டு ஆயில் போடலாம், ஓவர் ஹீட் பண்ணலாம், இல்ல நிறைய பேர் வந்து we eat the smoked food on a consistent basis. ஸோ இந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அளவா சாப்பிடுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஃபார் ஹீமோகுளோபின். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் வந்து டெய்லி நான்வெஜ் மட்டும்தான் இப்பெல்லாம் சாப்பிடுறேன் அப்படின்னா, disclaimer, we are not meaning that here. So அந்த நான்வெஜ் சோர்சஸ் ஆஃப் அயனுக்கு வந்து பெட்டர் அப்சார்ப்ஷன் ரேட் இருக்கு than வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் அயன், பட் in moderation. and ரொம்ப முக்கியமா, ஓகே, these days we come across people நான்வெஜ் சாப்பிட்ட உடனே என்ன குடிக்கணும்? குவிக்கா சாட் பாக்ஸ்ல ஒரு ஹெல்த் கான்சியஸ் பர்சன் வச்சுப்போமே. ஓகே, நான் எதிர்பார்த்த ஆன்சர் யாருமே கொடுக்கலையே. இல்ல சோடா 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 போடுறாங்களே. நோ டீ பீப்புள் ஹியரா? போட்டாங்க, நான் சொன்னதுனால போட்டாங்களான்னு தெரியல. பட் somebody has posted, பவித்ரா போட்டாங்க டீ. ஓகே, a lot of people I have seen, of course cold drinks குடிக்கிறது அது வேற லெவல். which we have ஜீரா வாட்டர்லாம் எந்த ஹோட்டல்ல கொடுக்குறான்? nobody gives, I think. மேபி கேட்டா கொடுக்குறாங்களோ என்னவோ. பட் தென் கோல்ட் ட்ரிங்க் இஸ் சம்திங். சில கடையில தே ஆர் வெரி கிளியர், டீ காஃபிலாம் இல்ல சார், இந்த சோடா இருக்கு, அந்த சோடா இருக்கு, ஆல் தட். அது வந்து டோட்டலி வேற லெவல். பட் ஈவன்
if you have something like tea or coffee after your meal, so iron வந்து ரொம்ப சென்சிட்டிவான மினரல் அது, ஓகேவா? ஸோ நீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சிங்கன்னா முடிஞ்சு கதை அங்கே. ஸோ ஐ ஹாவ் நான் வெஜிடேரியன் ஃபார் அயன் ரிக்வயர்மெண்ட் அண்ட் தென் ஐ ஹாவ் மை டீ காலி. நானே வந்து அதை ஆஃப் செட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இங்க சேரணும்னு நினைச்சு சாப்பிட்டு அப்புறம் சேர வேணாம்னு நினைச்சு இதை குடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றப்போ, அண்ட் ஆல்சோ அயன் ஒரு சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால நம்ம இதுலயே வந்து சொல்லுவாங்கல்ல, லைக் வீட்ல எல்லாம் யூஸ்வலி தே சே இல்ல, யூ டோன்ட் ஹாவ் தயிர் சாதம் வித் தயிர் சாதம் அண்ட் கீரை சேர்த்து சாப்பிடக்கூடாது, தயிர் சாதம் அண்ட் ஃபிஷ் சேர்த்து சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில காம்போ சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இட் இஸ் பேசிக்கலி டு என்ஷூர் அந்த அந்த அயன் ரிச் ஃபுட்ல இருக்கக்கூடிய அயன் வந்து நமக்கு சேர்றதுக்கான ஒரு பெட்டர் விஷயம் நடக்கிறதுக்கு. ஸோ வென் வி டேக் சம்திங் தட் இஸ் அயன் ரிச், விட்டமின் சி, okay, somebody post lemon juice, yes. So vitamin C வந்து enhances நம்மளோட அயன் அப்சார்ப்ஷன். ஸோ நான் அயனை தேத்தணும்னு நினைச்சு ஒரு சில விஷயங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் ஐ இன்க்ளூட் வைட்டமின் சி. ஸோ மேபி ஒரு லெமன் ஜூஸ், அதுலயும் நிறைய சர்க்கரை எல்லாம் போட வேணாம், பிகாஸ் இட் இஸ் நாட் ஒன்லி த வைட்டமின் சி தட் யூ கெட் வென் யூ ஆட் அ லாட் ஆஃப் சுகர். ஸோ அந்த அந்த காமன் சென்ஸ் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் பை நவ். ஸோ or maybe orange. So ஏதோ ஒரு விட்டமின் சி ரிச் ஃபுட் எடுக்கிறப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த அயனோட அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு வந்து பெட்டரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நிறைய பேர் தே சே ஓகே ஐ டேக் கீரை, ஸ்டாண்டர்டா வந்து பீப்புள் டெல்ல நான் கீரை சாப்பிட்றேன் அயனுக்காக அப்படின்னு, விச் இஸ் ரியலி குட். பட் ஒன் திங் தட் வி ஷுட் ரிமெம்பர் இஸ் அப்சார்ப்ஷன் ரேட் ஆஃப் வெஜிடேரியன் அயன் சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அயன் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. இட் இஸ் நாட் லைக் நான் ஒரு பால் கீரை சாப்பிட்றேன்னா, இந்த சே ஒரு 100 grams ஆஃப் கீரை நான் சாப்பிட்றேன்னா எனக்கு 100 grams ஆஃப் அயன் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ரொம்ப தப்பு. ரிமெம்பர், இட் இஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ட், ரொம்ப கம்மியான அளவுல நமக்கு தேவை. அண்ட் இதுல வந்து there is definitely very minimal absorption. So 100 gramsல நமக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன போர்ஷன் தான் வந்து நமக்கு அப்சார்பபிள் ஃபார்மேட்ல வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அது வந்து we have to definitely keep in mind நம்ம சாப்பிட்றப்போ. அண்ட் ஆல்சோ a lot of times நம்மளோட கீரைகள்ல நம்ம எஸ்பெஷலி வெளியில இருந்து சோர்ஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ, கீரை இஸ் ஒன் திங் தட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரீட் பண்ணி வருது. ஸோ பி காஷியஸ் அபவுட் தட். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஆம் பர்சனலி வந்து ஹோம் கார்டனிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு பர்சனலி ஐ ஃபாலோ இட் அ லாட் அண்ட் ஐ லவ் இட். பட் என்னன்னா, ரீசெண்டா ஐ வாஸ் அகெயின் கோயிங் த்ரூ ஒரு ஒரு ஆர்டிக்கிள் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அர்பன் கார்டனிங். ஸோ அர்பன் கார்டனிங்னா ஒரு சிட்டில ஒரு மாடியிலயோ இல்ல ஒரு பால்கனிலயோ ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட், நம்ம சுத்தி நிறைய கார்பனை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால பிளான்ட் சோர்சஸ்ல கூட வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட ப்ரப்போர்ஷன் குறைஞ்சு அதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காமா. கம்பேர்டு இப்போ ஒரு கீரைனா அது ஊர்ல போய் நம்ம சாப்பிடுறோம், லைக் ஒரு வில்லேஜ்ல, ஒரு டீப் வில்லேஜ்ல போய் நம்ம சாப்பிடுறோம் வெர்சஸ் நம்ம சென்னையில சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம நாக்கு சொல்லிரும். சில பேருக்கு நாக்கு வந்து இஸ் லைக் ரியலி நல்லா நமக்கு தெரியும் அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ். டேஸ்ட்ல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பட் தென் when we actually check இதுல என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, டெஃபினட்டா we see that இதுல வந்து அதிகமான குளுக்கோஸ் லெவல்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹையர் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆர் கார்பன் அவைலபிள் இன் த அட்மாஸ்பியர் ஒரு சிட்டில வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கீரை இஸ் அ வெரி காமன் திங். ஐ வுடன்ட் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் இந்த கீரை அந்த கீரை ஃபார் அ ரீசன். ஏன் அப்படின்னா, நம்ம நல்லதுன்னு நினைக்கிற கீரைக்கு சில பேருக்கு அவைலபிலிட்டி இல்லை. ஐ லிவ் இன் த லிட்டில் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை. பட் பர்சனலி எனக்குமே ஒரு சில கீரைகள் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு சோர்ஸ் இங்க அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ வாட் எவர் கீரை வி கெட் இஸ் குட் இனஃப். ஆனா என்னன்னா, consistency is the key. So every single day can I include a little bit of it அப்படின்னு நம்ம பாக்குறப்போ we have to be really really mindful. and அது கூடவே வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்டும் நம்ம எடுக்கக்கூடிய பட்சத்துல we will see
that நம்ம வந்து we are providing அந்த மைக்ரோநியூட்ரியன்ஸோட requirement லைக் RDA அப்படின்னு சொல்லுவோம், ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்ஸ். அதாவது ஒரு அடல்ட் ஒரு நாளைக்கு இத்தனை MCG எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுல ஒரு சின்ன பார்ட் அட்லீஸ்ட் ஹோப்ஃபுல்லி நம்மளோட டயட்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல பண்றப்போ ஹோப்ஃபுல்லி நம்மளோட அந்த ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து நல்லா இருக்கிறதும், இன்டர்ன் அதனோட டெஃபிஷியன்சினால நம்ம ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கும் திஸ் மே ஹெல்ப். ஓகேவா? ஸோ ஜம்பிங் இன் டு த நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் ஆல்ரெடி 9 அண்ட் நான் வந்து அயன் பத்தியே நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜம்பிங் இன் டு த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஆர் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். கரெக்டா? ஸோ குவிக்கா அகெயின் இன் சாட் பாக்ஸ் இந்த பர்டிகுலர் டெஃபிஷியன்சி நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் ஆர் பண்ணி இருக்கு நார் பண்ணிட்டு இருக்கு, if you can quickly post chat boxல. Okay, calcium deficiency shows in nails, teeth, reduced bone strength, sleepiness, pain, leg pain, back pain, joint pain. Okay, bone weakness. Fractures, muscle cramps, perfect. So again, we all know dental issues வந்து could be common, and muscle cramps முக்கியமா. I know a lot of people they complain of muscle cramps. இல்ல, எனக்கு அங்கங்க பிடிச்சிக்குது, நான் உட்கார்ந்து சும்மா தான் எந்திரிச்சா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, கால் பிடிச்சிக்கிச்சு, காலையில தூங்கி எந்திரிக்கிறப்போ பிடிச்சிக்கிச்சு, முதுக வலிக்குது. இந்த மசில் கிராம்ப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் அண்ட் வந்து போனோட வீக்னஸ் ஆன் த லாங்கர் ரன் நம்ம வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அட்ரஸ் பண்ணாத பட்சத்துல எகெயின் வந்து இந்தியால மெனபாசல் ஸ்டேஜை தாண்டின நிறைய விமென் வந்து அவங்களோட எலும்பு தேய்மானம், இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் பர்சனலி ஒரு பாட்டி, சதீஷோட பாட்டி வந்து அவங்களுக்கு பயங்கர சிவியர் ஆஸ்டியோபொரோட்டிக் அவங்க. ஸோ அவங்கள வந்து சும்மா அவங்க நடக்கிறப்போ ஒரு சப்போர்ட் வேணுமேன்னு இப்படி பிடிச்சோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி டக் டக் டக்குன்னு சத்தம் கேட்கும் அவங்க கையில. இட் வில் பி அந்த அளவுக்கு விரிட்டில் போன்ஸ் வந்து வி ஹவ் சீன் அண்ட் நத்திங் மச் குட் பி டன். அவங்களோட அந்த ஏஜ்ல போயிட்டு அதை பெருசா கரெக்ட் பண்றதோ அட்ரஸ் பண்றதோ வந்து வாஸ் லைக் பியாண்ட் பாசிபிலிட்டி மாதிரி இருந்தது. பட் ஷீ ஜஸ்ட் லிவ்ட் with that, with very minimal mobility, washroom போறதுக்கு மட்டும் ஏஞ்சிட்டு அந்த மாதிரி. பட் இந்த போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல கால்சியம் அப்படிங்கிறது வந்து 98% கால்சியம் வந்து நம்மளோட எலும்புகள்ல இருக்கு, 1% 1% வந்து நம்மளோட டீத்ல இருக்கு, அண்ட் 1% வந்து இஸ் பிளட் கால்சியம். பட் இதை வந்து எப்படி நம்ம அகெயின் ஒரு அனாலஜி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேங்க் பேலன்ஸும் நம்மளோட வேலட்ல இருக்கிற காசும் மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேங்க் பேலன்ஸ் 98% அப்படின்னா நம்மளோட பர்ஸ்ல வந்து மேபி நம்ம ஒரு 1% வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேலட்ல இப்போ நம்ம ஊர்ல பெருசா யாரும் வேலட்லயும் காசு வைக்கிறது இல்லை. வி ஆல் டூ UPI டிரான்சாக்ஷன்ஸ்னால நாட் மெனி ஆஃப் அஸ் கேரி ஒரு கேஷ் கேரிங் ஹேபிட்டே வந்து இருக்கிறது இல்லை. பட் ஜஸ்ட் அஸ்யூம் வேலட்ல காசு இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட பிளட் கால்சியம்க்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி டன்னுங்கிறதுனால பிளட்ல கால்சியம் லெவல்ஸை மெயின்டைன் பண்றது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பெல்லாம் நம்ம வேலட்ல காசு குறையுதோ, சேனோ ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ஹேவிங் சே ஒரு 5,000 rupees எப்பவுமே வேலட்ல இருக்கணுங்கிற ஒரு ஹேபிட் எனக்கு இருக்கு அப்படின்னா, இஃப் இட் பிகம்ஸ் லைக் சே ஒரு 3,000, நான் என்ன பண்ணுவேன், போய் ஏடிஎம்க்கு போயிட்டு ஒரு 2,000 வித்ட்ரா பண்ணி என்னோட வேலட்டை ரீஃபில் பண்ணுவேன். So similarly, அது இன்னும் செலவாயிடுச்சுன்னா I go to the ATM, withdraw some cash, put it in my
வாலெட். இந்த மாதிரி நம்மளோட பிளட் கால்சியம் லெவல்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண தவறிட்டோம்னா ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ் நம்ம வந்து கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கல ஆர் கால்சியமோட லெவல்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கல அப்படின்னா நம்மளோட உடம்பு என்ன பண்ணும், ஓகே அதுதான் ரெபாசிட்டரி வச்சிருக்கோமே 98% குழந்தையா இருந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 வயசு வரைக்கும் டெபாசிஷன் ரேட் வந்து வில் பி a little better provided நீங்க குழந்தையில இருந்து 30 வயசு வரைக்கும் கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி a little better. அப்போ எனி டைம் என்னோட வேலெட்ல காசு இல்லைன்னா நான் போய் பேங்க்ல ஏடிஎம்ல போய் எடுத்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வெனவர் தெர் இஸ் ஒரு கால்சியம் டிப் இருக்கு அப்படின்னா இது போயிட்டு அங்கேருந்து எடுத்து பத்திரமா வச்சுக்குது. அப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது, ஐ ஷுட் ஆல்சோ ஃபைண்ட் அ மெத்தடாலஜி. என்னோட பேங்க் அக்கௌண்ட்க்கு காசு வரத்துக்கு நான் ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சிருக்கணும் இல்லையா. இட் குட் பி அ சேலரி கிரெடிட், இட் குட் பி அ ப்ராஃபிட் கிரெடிட், இன்னும் இல்லை ஏதோ ஒரு கிரெடிட் வந்து எனக்கு நடந்துட்டே இருந்துச்சுன்னா தான் எனக்கு எப்போல்லாம் வேலெட்ல காசு குறையுதோ நான் போய் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியும். இல்ல என்னோட அக்கௌண்ட்லயே 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா நான் 2 வாட்டி ரீஃபில் பண்ணேன்னா அக்கௌண்ட் திவால் ஆயிடும், இல்ல தெர் இஸ் ஜீரோ பேலன்ஸ் ஆயிடும். சிமிலர்லி we should always work on இந்த ரெபாசிட்டரிய ஸ்ட்ரெங்தன் பண்ற விஷயங்கள் ஆர் என்னுடைய அந்த 98% எங்க இருக்கோ அது நல்ல ஸ்ட்ராங்கா நான் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா இல்ல 30 வயசுக்கு அப்புறமும் டெபாசிட் பண்றதுக்கான ஏதோ ஒரு வழியை வந்து நான் வச்சிருந்தால் மட்டுமே எப்பயோ ஒரு நாள் வேலெட்ல குறையறப்போ அங்கேருந்து எடுக்கலாம் அண்ட் அந்த அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸும் ஆகாம நான் பாத்துக்கலாம். கரெக்டா? சோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சார்கோபீனியா ப்ரிசீட்ஸ் ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மசில் மாஸ் லாஸ் வந்து நடக்க நடக்க எலும்பு தேய்மானமும் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். அண்ட் இன்னைக்கு தேதியில அந்த மசில் ஸ்ட்ரெங்தனிங் ஆர் மசிலை பில்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து பெருசா ஒரு முக்கியத்துவம் வந்து அதுக்கு இருக்கிறது இல்லை. லாட் ஆஃப் பீப்புள் திங்க் நான் ஆஃபீஸ் போறேன், நான் எப்படி ஜிம் போக முடியும், எனக்கு காலையில டைமே இருக்காதுங்க ஜிம் போறதுக்கு, நைட் வந்து டின்னர் பண்ணிட்டு தூங்க தான் சரியா இருக்கும், ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இந்த மாதிரி these are the regular statements that we keep hearing wherein we could see that the women's health is being totally ignored. So unless and until I build my muscle mass என்னோட எலும்புகளை வந்து நான் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அந்த வகையில என்னுடைய அந்த ரெபாசிட்டரிய நான் பாத்துக்கிறதுக்கு ஒன் திங் தட் ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் இஸ் ஹேவிங் பெட்டர் மசில் ஸ்ட்ரென்த் ஆர் பெட்டர் மசில் மாஸ். அதை தாண்டி நம்ம பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்டா நம்ம கால்சியம் ரிச் ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துட்டே இருக்கிறப்போ வி ஷுட் see a good difference. பட் தென் இந்த கால்சியம் அப்படிங்கிறது வந்து a lot of us have this awareness, okay calcium rich food எடுக்கணும். Again வந்து நிறைய sources of calcium is there around us. A lot of people calcium அப்படின்னு சொன்னாலே milk அப்படின்னு சொல்லிடுவாங்க. But I really doubt இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய the way the milk is being processed and all that அதுல வந்து நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்குதா அப்படிங்கறது again it's a big question mark. And அதுல கால்சியம் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா again that is also a big question mark. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம எடுக்கக்கூடிய அந்த கால்சியம் ஹேஸ் டு ஸ்ட்ரெங்தன் ஆர் ரெபாசிட்டரி ஆர் நம்மளுடைய அந்த எலும்புகளை வந்து வலுவா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விச் மீன்ஸ் அந்த டெபாசிஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்மளோட மெக்னீஷியம். ஸோ நம்மளோட கால்சியம் ரிச் ஃபுட் கூடவே நம்ம மெக்னீஷியம் ரிச்சான விஷயங்களையும் எடுக்கிறப்போ அந்த கால்சியம் போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்காம, பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேசஸ் வேர் ஆர் கால்சியம் கேன் ஸ்டில் டெபாசிட், பட் எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காராம அது நம்மளோட எலும்புகளை வலுவாக்குறதுக்கு யூஸ் பண்ண ஆர் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் இஸ் ஆர் மெக்னீஷியம். ஓகே, ஸோ இதை தாண்டி மெக்னீஷியம் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து இட் வில் கிவ் ஒரு காமிங் எஃபெக்ட். ஸோ சில பேர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆங்ஸைட்டி லெவல்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மெக்னீஷியம்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 டிஃப்ரெண்ட் பயோகெமிக்கல் வேலைகள் உடம்புல பண்றதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு, ப்ரொவைடட் வி டேக் தட் மெக்னீஷியம் நம்மளோட டயட்ல. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மைக்ரைன் ஹெடேக்குன்னு சொல்லுவாங்க, ஒத்த தலைவலி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்குறப்போ த்ரூ மெக்னீஷியம் வி வில் சி ஒரு நல்ல டிஃபரன்ஸ் அவங்களோட ஹெல்த்ல வந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். இட் இஸ் நாட் ஹேவிங் யுவர் கால்சியம் ரிச் ஃபுட் ஓவர் அ வீக்கெண்ட், இல்லை எனக்கு ஞாபகம் வரப்போ, இல்லை எனக்கு தலைவலி வந்த அன்னைக்கு நான் வந்து இதை எடுத்தேன், தட் டசன்ட் ஒர்க். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து பிளேஸ் ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆல் திஸ். அண்ட் I've also certified myself in Ayurvedic nutrition. So அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா there are different elements that gets nourished. ஸோ ஒரு ஆர்டரா வந்து நரிஷ் ஆகுறப்போ நம்மளோட பிளாஸ்மாக்கு அப்புறம் நம்மளோட பிளட் நரிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட மசில் நரிஷ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல வந்து வி ஹாவ் அந்த நரிஷ்மெண்ட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த வகையில போன் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ எப்படி நம்ம பார்த்தாலும் நம்மளோட நரிஷ்மெண்ட் அப்படிங்கறதுல நம்மளோட பிளட் நரிஷ்மெண்ட்டும் சரி, நம்மளோட போன் நரிஷ்மெண்ட்டும் சரி பிளேஸ் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ரோல் நம்ம லாங்கர் ரன்ல ஹெல்தியா இருக்கிறதுக்கு. ஓகே, நான் இன்னைக்கு ஹெல்தியா தான் இருக்கேன், ஐ டோன்ட் ஹாவ் எனி டெஃபிஷியன்சி, தட் இஸ் ரியலி ரியலி கிரேட். ஆனா ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ கண்டினியூ டு டூ திஸ். ஏன் அப்படின்னா 20 இயர்ஸ்ல வந்து பெருசா மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. ஒரு புது வண்டி எடுக்கிறோம்னு வைங்களேன், வண்டி ஓடும் கொஞ்ச நாளைக்கு, நம்ம வந்து எதுவுமே பெருசா அக்கறையா பாத்துக்கலன்னா கூட ஓடும். பட் வண்டி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சில விஷயங்களை நம்ம காட்டும். ஸோ அந்த லெவலுக்கு அதை விட்டுறாம வி ஹாவ் டு கண்டினியூ டு மெயின்டைன் நம்மளோட அந்த நரிஷ்மெண்ட் லெவல்ஸ் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். ஸோ நம்மளோட ஹெல்த் வந்து கண்டினியூஸ் டு பி குட். ஸோ அந்த வகையில when it comes to iron, நிறைய பேர் வந்து they will tell me when I recommend them, okay நீங்க உங்களுக்கு iron sources daily எடுக்க முடியலையா, then go for this. Okay, there are a lot of mothers who tell me என் பொண்ணுக்கு iron deficiency இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் கீரை சமைச்சு வைக்கிறேன், அவ சாப்பிட மாட்டேங்கிறா, நான் லஞ்ச் பேக் பண்ணி தரேன், அவ எடுத்துட்டு வந்து டஸ்ட்பின்ல கொட்டுறா, what do I do about this? Or நான் அயன் ரிச் ஃபுட் நான் பண்ணிடுறேன், பட் ஐம் நாட் ஏபிள் டு கிவ் அ வைட்டமின் சி ரிச் சோர்ஸ் அலாங் வித் இட், என்னால பண்ண முடியல. தீஸ் ஆர் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் தட் people face when we try to implement. ஏன்னா நாலேஜுக்கோ இன்ஃபர்மேஷனுக்கோ இன்னைக்கு பஞ்சமே கிடையாது. நம்மள சும்மா சாட் ஜிபிடி கிட்ட ஒரு டவுட் கேட்டோம்னா அது நிறைய சஜஷன்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ தெர் இஸ் நோ dearth ஆஃப் நாலேஜ் ஆர் இன்ஃபர்மேஷனுக்கு எந்த குறையும் இல்லை. பட் அதை ப்ராக்டிக்கலி நான் இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ, ப்ராக்டிக்கலி நான் வந்து ஒரு கீரையை வாங்கி அதை கிளீன் பண்ணி நான் சமைக்கணும்னு நினைக்கிறப்போ, ஹவு டு ஐ நோ இந்த கீரையில ஃபர்டிலைசர் போட்டாங்களா இல்லையா, பெஸ்டிசைட் போட்டாங்களா இல்லையா, பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கே, இப்ப நான் இதை சாப்பிடணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறப்போ இஸ் வென் we get stuck. Or நம்ம வந்து ஒரு 4 நாள் ஊர்ல இல்ல அப்படின்னா who is going to make that கீரை, or நான் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்ல எனக்கு மீட்டிங் இருக்குன்னா who is going to make that கீரை for that particular day. So these are the practical difficulties that all of us go through when it comes to consistency. So அந்த இடத்துல all of us would want something handy so I can do this. என்னோட அந்த iron levels handle பண்றதுக்கு something that I can go for on a consistent basis அப்படின்னு பார்த்தோம்னா supplements come in really handy. Personally for me, when I used to go to office, என்னோட different life cycles that I've been through. So அப்போ வந்து எனக்கு personally help பண்ண ஒரு supplement is this iron supplement. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, this is from the brand Nutrilite. So Nutriliteல ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் is called phytonutrients. So what is this phytonutrients அப்படின்னா, பிளான்ட்ல இருந்து நமக்கு derive பண்ணி இதை கொடுக்குறாங்க. So அந்த வகையில I know I cannot cook my கீரை on a daily basis. 30 நாளும் அந்த மாதிரி ஒரு 90 நாளைக்கு ரெகுலரா practically and in sufficient quantity I take some quantity, but I really don't know if it is sufficient quantityங்கிற பட்சத்துல this comes in handy. And this has vitamin C in it also.
ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நான் வெறுமனே ஒரு அயனை மட்டும் கொடுக்காம அந்த அயனோட பெஸ்ட் அப்சார்ப்ஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுவும் இதுலயே அஸ்கார்பிக் ஆசிடும் இதுலயே சேர்த்து ஒரு சப்ளிமெண்டல் ஃபார்ம்ல வரப்போ, அண்ட் ரொம்ப முக்கியமா இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஆர்கானிக் ஸ்பினாச். ஸோ அந்த வகையில யூனோ ஆர்கானிக் ஸ்பினாச் அண்ட் மஸ்டர்ட் கிரீன்ஸ்ல இருந்து எடுத்து அண்ட் 2-3 கீரை சேர்த்து நம்ம சோர்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ த அப்சார்ப்ஷன் இஸ் வெரி ஹை. அண்ட் நியூட்ரலைட்ல வி டோன்ட் யூஸ் எனி GMO, which means and organic manufacturing practices, which means I can be very sure there are no pesticides or fertilizers used in this, and வந்து there is no GMO. Just because இத வந்து you know மார்க்கெட்டிங்காக GMO அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டலி நான் GMO அண்ட் வந்து ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் சோர்சஸ் நமக்கு கிடைக்கிறதுனால பிளஸ் வைட்டமின் சியும் இதுல இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் ரேட் வந்து இஸ் ரியலி ரியலி குட். அண்ட் திஸ் இஸ் ஆல் பேக்ட் அப் பை சயின்ஸ். இட் இஸ் நாட் ஒன்லி ஓகே இது கூட இது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் சஜஷனா இல்லாம திஸ் இஸ் ஆல் பேக்ட் அப் பை சயின்ஸ். அகெயின் கமிங் டு த கால்சியம் பார்ட். ஸோ as I mentioned, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் நம்ம சேர்த்து எடுக்கிறப்போ இட் என்ஹான்சஸ். அந்த கால்சியம் வந்து நம்மளோட எங்கேயோ போய் செட்டில் ஆகாம நம்மளோட எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அகெயின் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ளிமெண்ட் ஃப்ரம் நியூட்ரலைட். இட் இஸ் கால்ட் CalMag-D plus K2. ஸோ கால்சியம், மெக்னீஷியம், வைட்டமின் டி, K2. ஸோ இது எதெல்லாம் விட்டமின் K2 அது ஓகே. ஸோ எதெல்லாம் வந்து அந்த கால்சியமை நம்மளோட எலும்புகளை வலுவாக்குறதுக்காக யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரே ஒரு டேப்லெட்ல ஒரே ஒரு சப்ளிமெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் as you can see this is from algal source. So, இது வந்து again a phytonutrient. Okay, so ஒரு plant nutrition is something that is very, very, very special. And நம்மளுக்கு பிளான்ஸ்ல இருந்து அதுவும் ஆர்கானிக் பிளான்ஸ் நான் GMO பிளான்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிறப்போ it is one of the safest opportunities that we can think of personally for me. And இது வந்து NFSU certified. So NSTS and NFSU certified product இது. ஸோ அந்த வகையில எனக்கு பர்சனலி த்ரூ மை ப்ரெக்னன்சி நான் இந்த 2 சப்ளிமெண்ட்டுமே எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் மீ பர்சனலி ஓகே நான் வந்து பிளான்ட் சோர்சஸ்லேருந்து எடுக்கிறேன், ஒரு ஆர்கானிக் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா I could take it on a consistent basis. So when ஆஃபீஸ் போறப்போ இட் இஸ் நாட் லைக் ஓகே பிரெக்னெண்டா இருந்தா என்ன இன்னைக்கு வந்து என்னால வெளியில தான் சாப்பிட முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்டா ஏதோ ஒரு விஷயம் எடுக்காம டயட்லயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் இஃப் தேர் இஸ் அ நியூட்ரிஷனல் கேப் நான் எடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டேக்கான டயட்ல ஏதோ ஒரு நியூட்ரிஷனல் கேப் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல definitely I was comfortably able to address it through these supplements on a consistent basis. So definitely we have also supported a lot of people using in the supplements மூலமா better health and well-being kaga. So if you are somebody okay I'm already healthy but I would like to take care of my health forward அப்படி நம்ம நினைச்சோம்னா definitely reach out to the person who has shared இன்னைக்கான லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா for a personalized consultation with experts. So they will assess and then help you further. Illa if you know okay I already have something known, how do I go about it? Definitely fix time for your personalized consultation, because it's not like one solution fits all types kadayadu. So we can definitely discuss further about this and let's explore if we could support you more. It was lovely talking to you all today. Thank you so much. Back to you, Satish. Thanks, Akhila. Such a lovely session. எவ்வளோ விஷயங்கள் கொஞ்ச நேரத்துல அவ்வளோ விஷயங்கள் ரைட்டா. ஸோ நான் 1-2 பாயிண்டர்ஸ் நான் சொல்லிட்டு வில் வைண்ட் அப் த செஷன் ரைட்டா. நம்பர் 1, உங்களுக்கு வந்து சில தெளிவு வரணும். என் உடம்ப நான் தான் பார்த்துக்கணும். நான் யாரா இருந்தாலும் என் உடம்பு வேற யாரும் பார்த்துக்க முடியாது, நான் தான் பார்த்துக்கணும்ன்ற தெளிவு. உங்க உடம்ப நீங்க நல்லா பார்த்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னா நிறைய பேர் வாக்கிங் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. வாக்கிங் ஓகே, பட் வாக்கிங்கோட சேர்த்து மசில் ஸ்ட்ரென்த், அகிலா சொன்னாங்கல்ல மசில் ஸ்ட்ரென்த் பண்ணணும். You need to strengthen your muscle, right? Plus exercise important, walking important, cardio important, strengthening important, flexibility important. ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா தூங்கணும், இதெல்லாம் தாண்டி ஒழுங்கா நியூட்ரிஷன் கொடுக்கணும்.
இந்த நியூட்ரிஷன் உங்க ஹெல்த்தோட நம்பர் ஒன் அவேர்னஸ், புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்ஃபேக்ட் இந்த தெளிவு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச உங்களோட ரியல் நியூட்ரிஷன் ஜேர்னியே ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, நியூட்ரிஷன் இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், வாக்கிங் இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டன்ட், ஸ்லீப் இம்பார்ட்டன்ட், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்லிட்டேன் ரைட்டா. இந்த நியூட்ரிஷன்ல ஃபுட்டுல மட்டும் எனக்கு தேவையான டெய்லி ஆர்டிஏவை ஐசிஎம்ஆர் சொல்றாங்கல்ல, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், ஐசிஎம்ஆர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இவ்வளோ அயன் தேவை, இவ்வளோ கால்சியம் தேவை, இவ்வளோ மெக்னீசியம் தேவை, இதை சாப்பிடலன்னா உனக்கு பிரச்சனை வரும். 70 வயசுல 60 வயசுல பிரச்சனைக்கு காரணம் 30 வயசுல இருக்க டெஃபிஷியன்சி தான். இப்ப நீங்க பாத்துக்கிறது தான் 60-70 வயசுல உங்க உடம்ப பாத்துக்கோன்றது தான் தாட் ப்ராசஸ் ரைட்டா. சரி, ஸோ இந்த தெளிவு, இந்த ஃபுட்டுல மட்டும் என்னால நியூட்ரிஷன் கொடுக்க முடியாதுன்ற தெளிவு உங்களுக்கு என்னைக்கு வருதோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க ஹெல்த்தை நீங்க டேக்கன் கேர்னு அர்த்தம். இந்த சப்ளிமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த அந்த டே யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ரைட்டா. அண்ட் சப்ளிமெண்ட்ஸ்ல நியூட்ரிலைட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன். நான் பர்சனலா ஐ கன்சியூம் ஃபார் லாஸ்ட் 20 இயர்ஸ். என் அம்மா கொடுத்துருக்கேன், என் அப்பா கொடுத்துருக்கேன், என் பொண்ணுக்கு மை டாட்டர் 15 இயர்ஸ், ஷீ இஸ் கன்சியூமிங் இட். மை ஒய்ஃப் இஸ் கன்சியூமிங். சொன்னாங்க த்ரூ அவுட் த பிரெக்னன்சி, த்ரூ அவுட் ரைட் ஆஃப்டர் திஸ் we are நியூட்ரிலைட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன். இட்ஸ் 90-year-old brand. அதை பத்தி பேசணும்னா இன்னைக்கு செஷனை முடிக்க முடியாது. இட்ஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஃபுட் சப்ளிமெண்ட். ஒலிம்பிக்ஸ்ல இருக்க அத்லீட்ஸ் கூட கேன் யூஸ் நியூட்ரலைட் ரைட்டா. இந்தியாவில் இருக்க ஆல் த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்ரூவ்ட் தட். ஸோ இந்த கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் கெட் இன் டச் வித் த பர்சன் ஹூ ரெஃபர்ட் யூ. யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ, கெட் இன் டச் வித் தெம், கனெக்ட் வித் தெம். யாரோ ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணிருப்பாங்க லிங்கை, பட் ட்ராக் பண்ணி யார் உங்களுக்கு இந்த ரெஃபரல் கொடுத்தாங்களோ ரீச் அவுட் டு தெம். அது மூலியமா ரீச் அவுட் டு சம்படி ஹூஸ் எக்ஸ்பர்ட் இன் நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி. ரீச் அவுட் பண்ணுங்க. ரீச் அவுட் பண்ணிட்டு என் வாய்ஸ் பிரேக் ஆகுதுனாங்க, நான் சிக்னல் கரெக்ட்லாம் இருக்கேன். ரீச் அவுட் பண்ணிட்டு யூ நீட் டு பர்சனலைஸ்டா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நியூட்ரிலைட் பொறுத்த வரைக்கும் அடல்ட் கால்சியமா இருக்கட்டும், கால்சியம் மெக்னீசியம் இருக்கட்டும், இல்ல அயன் இருக்கட்டும், இல்ல கிட்ஸ் கால்சியமா இருக்கட்டும், கிட்ஸ் அயனா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு $250-300 ஒரு மந்தோட சப்ளிமெண்ட்டை பார்த்துக்கலாம். $300, லெஸ் தென் $300. நினைச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா அகிலா? இஸ் மை வாய்ஸ் கிளியர்? Yeah, now it's clear தான். கிளியர் தான், பெர்ஃபெக்ட். ஸோ ஒரு நினைச்சு பாருங்க, உங்க வீட்டு குழந்தைக்கு அது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம சமைக்கிறது, அதுக்கப்புறம் அது சாப்பிட்றது, இவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து கால்சியம் மெக்னீசியம்லாம் சொல்லணும். லெஸ் தென் $300 எத்தனையோ கேண்டி வாங்கி கொடுக்குறோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம், ஐபேக்கோ, பீஸா, என்னென்னமோ, ஷூ. அந்த பிள்ளைக்கு டாய், வீட்டுல எல்லாம் டாய் குமிச்சு வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளையோட உடம்புக்குள்ள இருக்க கால்சியமும் மெக்னீசியமும் இல்ல அயனும் கரெக்டா கொடுக்குறோமான்றது இட்ஸ் a big question. அண்டர்ஸ்டாண்ட். நான் get in touch with the people who referred you. அவங்க they'll send you some basic information எல்லாம் கொடுப்பாங்க. go through it. நான் சொன்ன மாதிரி லெஸ் தென் ஒரு அடல்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரு அடல்ட் இருக்கீங்கன்னா லெஸ் தென் $2,000. ஓகே, $2,000 3 மாசத்துக்கு தேவையான அயன், கால்சியம், மெக்னீசியம். ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு பாத்துங்க. $600-700. அயனுக்கு 300-350, கால்சியம் மெக்னீசியம்க்கு 300-350. அவ்வளவுதான் ரைட்டா. அதே மாதிரி கிட்டுக்குலாம் இன்னும் கம்மி, $250-300 யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்ஸோட அயன், கால்சியம், மெக்னீசியம் எல்லாமே. Get in touch with us. Thanks Akila for that and be healthy. நான் திரும்ப சொல்றேன், உங்க உடம்ப யாரும் பாத்துக்க முடியாது, நீங்க மட்டும் தான் பாத்துக்க முடியும், வேற யாருக்கும் பாத்துக்க முடியாது. நீங்க உங்க லைஃப்ல 1000-2000 பிரச்சனைகள் இருக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா, உங்க உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும். உங்க உடம்பு சரியில்லைன்னா, இல்ல வீட்டுல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ரிமைனிங் இருக்க 999 பிரச்சனையும் காணா போயிடும். அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனை தான். நீங்க ஒன்ஸ் உடம்பு சரியில்லைன்னா நீங்க சம்பாரிச்சது, ஓடுனது எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருப்பீங்க, அந்த உடம்பு, அந்த ஹெல்த் திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. ஆனா அது ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த ஹெல்த் இருக்கிற வரைக்கும் அது அருமை நம்மளுக்கு தெரியாது, குறைஞ்ச பிறகுதான் அருமை தெரியுன்ற மாதிரி. பட் லெட் மீ டெல் யூ, ஒரு கார் இருக்குன்னா கூட மெயின்டைன் பண்றது இஸ் மச் சீப்பர் தென் த ரிப்பேர். நம்ம ஆளுங்க எல்லாருமே ரிப்பேர் தான் பண்ணுவாங்க, விட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ்டா போய் ரிவர்ஸ்ல போய் அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள டேமேஜ் எல்லாம் ஆயிடும். ஸோ டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க.
along with that take your supplements. இன்னைக்கு நீங்க சப்ளிமெண்ட்டை மாத்திரை மாதிரி சாப்பிடலன்னா ஃபியூச்சர்ல மாத்திரைய சாப்பாடு மாதிரி சாப்பிடணும். திரும்ப சொல்றேன், வித் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ எம் டன். இன்னைக்கு நீங்க பேசிக் ஒரு குட் சப்ளிமெண்ட்டை மருந்து மாதிரி சாப்பிடலன்னா ஃபியூச்சர்ல மருந்த சாப்பாடு மாதிரி சாப்பிடணும். ரைட்டா? அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, இதுல வந்து நியூட்ரைட், கால்சியம்ன்றீங்க, அயன்றீங்க, சைடு எஃபெக்ட் வந்துடாதா? ஒன்றும் வராது. 90 வருஷமா 100 கண்ட்ரில இட் இஸ். நான் 20 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். ரைட்டா? எனக்கு ஒரு 50,000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ரைட்? எவ்ரிபடி ஹாப்பி, ஹெல்தி எல்லாம். இன்ஃபேக்ட் ஒரு 3 months ஜென்யூனா நீங்க உங்க அயன் டெய்லி தேவையான அயன், டெய்லி தேவையான கால்சியம், டெய்லி தேவையான மெக்னீசியம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்க உடம்பு எவ்வளவு எனர்ஜிக்கா இருக்கு, ஏன்னா தூக்கம் எப்படி வருது, மூட் ஸ்விங் இல்லாம இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாம இருக்கு, எல்லாமே உங்களுக்கே தெரியும். ரைட்டா? ஸோ வித் தட் ஐம் டன். தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங் டு ரீட் ஆல் யூர் ஃபீட்பேக்ஸ். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீச் அவுட் டு பீப்புள் ஹூ ரெஃபர் யூ டு திஸ் லிங்க். ஏதோ ஒரு செஷன் நான் அட்டன் பண்ணோம், ஓகே அப்படி நல்லா இருந்துச்சு, அப்படி இல்லை. இது மூலியமா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஹெல்த்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது. மோர் தென் எனிதிங் எல்ஸ், திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் மூவிங் ஆன் பிக் டைம். இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு பிகம் அ மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் in nutrition industry, reach out to us. We can guide you, hire you, we can train you, we can help a lot of people around India, around the world. With that I'm done. Bye bye, take care.